நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இலவச அரிசி திட்டம் கொடுப்பேன் என்று சொன்னீர்களே, இப்பொழுது கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த திட்டத்திற்கு வரும் பணம் யார் தருவது? தமிழ்நாடு அரசு வெறும் 1 கிலோ அரிசிக்கு 3 ரூபாய் மத்திய அரசுக்கு செலுத்துகிறது அந்த அரிசியை வாங்குவதற்கு. ஆனால் மத்திய அரசு அன்னை சோனியா காந்தி, அருமை தலைவர் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு தமிழ்நாட்டிலே விநியோகிக்கப்படுகிற ஒவ்வொரு கிலோ அரிசிக்கும் 20 ரூபாய் 58 காசு நாம் தருகிறோம் மானியம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக அரசு செய்கிற 3 ரூபாய் பெரிதா, 20 ரூபாய் 58 காசு பெரிதா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். சர்க்கரை சாப்பிடுகிறோம், காபி, டீ எல்லாத்திலையும் சர்க்கரை போடுறோமே, ஸ்வீட் சாப்பிடுறோம், எல்லாம் சாப்பிடுறோம். அந்த சர்க்கரை எப்படி வருகிறது தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும். நாம் கொடுக்கிற அரிசிக்கு பணம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும். இந்த நாட்டிலே சர்க்கரைக்கும் 20 ரூபாய் 50 காசு நாம் தான் மானியம் கொடுக்கிறோம். இந்த பணத்தை எந்த கணக்கிலே சேர்ப்பது என்று முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுக்கு பணம் வரவில்லை என்றால் இந்த பணம் எங்கிருந்து வரும்? மத்திய அரசு தரும் பணத்தை வைத்து தமிழ்நாட்டிலே அதிமுக அரசு செயல் திட்டம் என்று அறிவிக்கிறீர்களே, என்ன நியாயம்? இந்திரா காந்தியின் பெயரை சொல்கிறீர்களா? மன்மோகன் சிங் பெயரை சொல்கிறீர்களா? சோனியா காந்தியின் பெயரை சொல்கிறீர்களா? முதலமைச்சர் திட்டம் என்று சொல்கிறீர்களே, இது பிரதம அமைச்சர் தானே அதிகமாக பணம் கொடுக்கிறார், அதை ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்?